போதைப்பொருள் பாவனையால் எத்தனை உள்ளங்கள் இன்று அழுது குழம்பி ஒப்பாரியிட்டுக் கொண்டிருக்கின்றன. போதைப்பொருள் பாவனையற்ற இலங்கையை உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளில் வவுனியா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் இன்று வியாழக்கிழமை மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி அரச பேருந்து நிலைய சுற்றுவட்டம் ஊடாக மணிக்கூட்டு கோபுரத்தை சுற்றி பசார் நிலைய வீதி வழியாக வவுனியா பிரதேச செயலகத்தை வந்தடைந்தது. இப்பேரணியில் போதைப் பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் மற்றும் சிகரெட் உருப்பதாதையை பாடையில் ஏற்றி சாவு ஊர்வலம் போல் வெடிகள் கொளுத்திய நிலையில் பேரணி வவுனியா பிரதேச செயலகத்தை வந்தடைந்தது. இதன்போது மது விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை எதிர்காலத்தில் தடை செய்ய வேண்டும், இருக்கும் மது விற்பனை நிலையங்களை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், போதை வஸ்து பாவனையால் இழைக்கப்படும் குற்றங்களுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனையை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மது விற்பனை நிலையங்களை திறக்கும் நேரங்கள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் வவுனியா உதவி அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. இவ்வார்ப்பாட்ட பேரணியில் பாடசாலை மாணவர்கள், அரச திணைக்கள அதிகாரிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளடங்கலான நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு போதைப்பொருளுக்கு எதிராக தமது முழுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். அதேவேளை போதைப்பொருள் பாவனை தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது.